ஹாய் எவ்ரிவன். திறன் ஒர்க்புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9வது பாடம் தமிழில் பாடல். இது 6th 7th 8th 3 வகுப்புகளுக்குமானது. பாடலை படித்து சொற்களை கண்டறிந்து எழுதுக. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ முதல்ல பாடலை படிங்க. வெள்ளை வெள்ளை கன்றுக்குட்டி, மிகவும் நல்ல கன்றுக்குட்டி, துள்ளி குதிக்கும் கன்றுக்குட்டி, சோம்பலில்லா கன்றுக்குட்டி, அம்மா என்னும் கன்றுக்குட்டி, ஆசையான கன்றுக்குட்டி, சும்மா சும்மா தலையை ஆட்டி சொல்வதென்ன கன்றுக்குட்டி, உன்னை போல வேகமாக ஓடுவேனே கன்றுக்குட்டி, என்னை துரத்தி பிடிக்க வருவாய், எங்கே பார்ப்போம் கன்றுக்குட்டி. இதை முதல்ல படிச்சிடுறீங்க. இதில் பெயர் சொல்லாம் எதுலாம் பெயர் சொல்? ஏதாவது ஒன்றத்தை குறிப்பிடுறோம் அப்படின்னா, ஒரு ஆளையோ ஒரு விலங்கையோ நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா அதன் பெயர் சொல். ஓகேவா? இப்போ இதில் எது பெயர் சொல்னா, கன்றுக்குட்டி என்பது பெயர் சொல், இங்கே எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது அம்மா என்பது பெயர் சொல். அதுக்கு அடுத்தது உன்னை என்பது யாரையோ குறிக்குது, அதனால் அதுவும் பெயர் சொல். என்னை என்பதும் யாரையோ குறிக்குது, அதுவும் பெயர் சொல். ஸோ இது 4ம் பெயர் சொல். வினை சொல்னா என்ன சார்? வினை சொல்னா ஏதோ ஒரு செயலை, அந்த வார்த்தையை நம்ம சொன்னால் ஏதோ ஒரு செயலை குறிப்பது, அதனால் அதெல்லாம் வினைச்சொல். எது வினைச்சொல்னா, குதி அப்படின்னா குதிப்போம் இல்லையா? ஆனால் பெயர் சொல்ல சொன்னால் எந்த வேலையும் செய்ய மாட்டோம், யாரையோ குறிக்கும். வினைச்சொல் அப்படின்னா அப்படி கிடையாது, அது ஏதோ ஒரு செயலை குறிக்கும். ஆட்டி, ஓடு, துரத்தி பிடிக்க. ஸோ இது எல்லாம் வினைச்சொல். அடுத்து பாடலை நிறைவு செய்க. இங்கே பாருங்க. ஆசை ஆசை ஆசைதான், எனக்கும் இருக்கு ஆசைதான். இப்படி ஒரு பாட்டை கொடுத்துட்டு அதுக்கு கீழே நீங்களாக ஃபில்லப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துள்ளி ஓடும் மானை போல துள்ளி ஓட ஆசைதான், பாட்டிசைக்கும் குயிலை போல பாட்டு பாட ஆசைதான், நீந்துகின்ற மீனை போல. அடுத்தது நாம் ஃபில்லப் பண்ணணுமா? இது நான் எனக்கு இந்த ஒரு லைன் ஃபில்லப் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்கள் விருப்பப்படியும் பண்ணலாம், அல்லது இந்த லைனையே எடுத்தும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நீந்துகின்ற மீனை போல நீந்தி போக ஆசைதான், பறந்து செல்லும் பறவை போல பறந்து செல்ல ஆசைதான், நடனமாடும் மயிலை போல நடனமாட ஆசைதான், ஆசைதான் ஆசைதான், எனக்கும் இருக்கு ஆசைதான். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்து பாடல் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடல் எப்படி சார் எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கொஞ்சி பேசும் பச்சை கிளியே என்னருகில் வா வா, உன்னை போல கொஞ்சி பேச எனக்கு சொல்லி தாத்தா. அவங்க ஒரு பாடல் ஏற்றாங்களா? இப்போ அதே மாதிரியான பாடல் நம்மளை எழுத சொல்ல போகிறாங்க. இன்னொரு பாட்டு பாருங்களேன். பாட்டு பாடும் காட்டுக்குயிலே என்னருகில் வா வா, உன்னை போல பாட்டு பாட எனக்கு சொல்லி தாத்தா. இப்போ நாம் எழுதுவோமா? நடனமாடும் அழகு மயிலே என்னருகில் வா வா. ரெண்டுத்துலேயுமே அதே வருதாங்குது, அப்படியே ஜஸ்ட்டு காப்பி தான். ஓகே. உன்னை போல கொஞ்சி பேசன்னு இருக்கா, இங்கே நாம் என்ன எழுதுறோம்? உன்னை போல நடனமாட எனக்கு சொல்லி தாத்தா. முடிஞ்சு போச்சு. அடுத்தது துள்ளி ஓடும். எது துள்ளி ஓடும்? புள்ளிமான் தானே. துள்ளி ஓடும் புள்ளிமானே என்னருகில் வா வா, உன்னை போல துள்ளி ஓட எனக்கு சொல்லி தாத்தா. செம ஈஸி. அப்படியே பாட்டா நமக்கு எழுத தெரியாது அப்படின்ற விதமாக நாம் எழுதிட்டோம். இப்போ அடுத்தது எழுதி பழகுக. என்ன சார்? அதாவது அவங்க ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டாங்க இல்லையா, அதை பார்த்து 2 தடவை எழுதி எடுத்துன்னு போய் உங்கள் சார்கிட்டையோ டீச்சர்கிட்டையோ சைன் வாங்குங்க. ஸோ இதோட இந்த பாடம் முடிவடைகிறது. அடுத்த பாடம் 10வது பாடம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.